தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை ஈஷா யோகா மையத்தில் மாவட்ட எஸ்பி கார்த்திகேயன் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் தற்போது ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தனது மகளை ஈஷா யோகா மையத்தில் அடைத்து வைத்துள்ளதாக காமராஜ் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் இந்த ஆய்வானது நடைபெறுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, கோவை ஈஷா யோகா மையத்தில் இருந்து தனது 2 மகள்களை மீட்டுத் தரக் கோரி எஸ் காமராஜ் என்பவர் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈஷா யோகா மையம் மீது பல சந்தேகங்கள் உள்ளன. தனது மகள்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்றும் ஈஷா யோகா மையத்தில் தனது 2 குழந்தைகளை மீட்டு தர வேண்டும் சொல்லி நேற்று உச்சநீதிமன்றத்தில் ஆர்க்குனர் மனு காமராஜ் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் விரிவான விசாரணை நடந்தது. அதன் அடிப்படையில் தற்போது கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் இருக்கிற ஈஷா யோகா மையத்துக்கு எஸ்பி தலைமையில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட குழுக்களாக செயல்பட்டு 150க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது ஈஷா யோகா மையத்துக்குள்ள போயிருக்காங்க. அங்க இருக்கிற 2 மகள்களை விசாரிச்சு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் காவல்துறை சம்பந்தமா எங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, விசாரணை செய்யக்கூடாது, அப்படி செஞ்சா நாங்க சாகும் வரையும் உண்ணாவிரதம் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி 2 மகள்ல போர்க்கொடி தொழிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் இப்போ ஈஷா யோகா மையத்துக்குள்ள எஸ்பி கார்த்திக் தலைமையில 150க்கும் மேற்பட்ட போலீசார் அணிவகுத்து உள்ள சென்றிருக்காங்க. தற்போது அங்க இருக்கிற ஈஷா யோகா மையத்தில் இருக்கிற அனைவரையும் விசாரிக்கிறதா தற்போது சொல்லியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் 2 மணி 3 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.